நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரை இழந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து இறங்க இருக்காங்க. இப்படி இருக்க சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம விராட் கோலி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் அவங்க இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் மட்டும் அவங்க என்னென்ன தில்லு முள்ளு மோசடி வேலைகளை இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க, இந்தியா இந்த தொடரை இழக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆஸ்திரேலியா அவங்க திருட்டு வேலை இந்த தொடரில் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு தற்போது ஆஸ்திரேலியாவில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம விராட் கோலி பரபரப்பு பேட்டி ஒன்று அவர் இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மொத்த லிஸ்ட்டையும் ரசிகர்கள் ஆகிய நம்ம எல்லாருமே கேட்குறப்ப கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு திலாலங்கடி இவ்வளவு மோசமான வேலைகளில் ஆஸ்திரேலியா அவங்க ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிடம் யோசிக்க தோணுது. அந்த வகையில் கோலி அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல நாங்கள் இங்கே வந்து இறங்கி பயிற்சி எடுக்கிறதுல இருந்து மேட்ச் விளையாடுறதுல இருந்து எல்லா இடத்துலையுமே ஆஸ்திரேலியா எங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு ஆட்டமும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இதுவரைக்கும் பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் எப்பயுமே முதலாவது ஆட்டம் பிரிஸ்பேன்ல இருந்து தான் துவங்கிறது வழக்கம். ஆனால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறா ஆஸ்திரேலியாவில் பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்து முதல் ஆட்டத்தை துவங்கி ஷெட்யூல்ட முன்னுக்கு பின் முரணாக மாற்றி அமைச்சு நெருக்கடி ஏற்படுத்த நினைச்சாங்க. ஆனால் முதலாவது ஆட்டத்தில் மட்டும் அவங்களுடைய திட்டம் எடுபடலை அப்படின்னதுமே இரண்டாவது ஆட்டத்தில் அடிலைட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாருக்குமே நல்ல சிறப்பான நல்ல ரெக்கார்ட் இருக்கு, அந்த மைதானத்தில் நாங்கள் சிறப்பாக விளையாண்டிடக்கூடாது அப்படின்னு வேணும்னே அடிலைட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் டே அண்ட் நைட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சாக வச்சு இந்தியா சிறப்பாக விளையாடக்கூடிய அந்த மைதானத்தில் பிங்க் பால் டே அண்ட் நைட் மேட்சாக வச்சு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மட்டுமே சாதகம் இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக அந்த ஆட்டத்தில் மாற்றி வச்சது அந்த ஆட்டத்தின் மோசமான தோல்விக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது அப்படின்னு விராட் கோலி கோபமாக இதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நல்ல ரெக்கார்ட் இருக்கு இந்திய அணிக்கு. ஆனால் எப்பயுமே கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் நியூ இயருக்கு அடுத்ததா பொங்கல் நேரத்தில் தான் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டமாக கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்கும். அப்ப மைதானத்தின் பிச் தன்மை ஈரப்பதம் இது எல்லாமே பேட்ஸ்மேன்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும். ஆனா அப்படி வச்சா இந்தியா நல்லா விளையாண்டுருவாங்க. கடந்த ட்ரோஃபில கூட இந்தியா அப்படிதான் நல்லா விளையாண்டாங்க. அதனால நியூ இயருக்கு முன்னாடியே கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் ஷெட்யூல்ட மாத்தி அமைச்சு முழுக்க முழுக்க பக்காவா ப்ரீ பிளான் ஷெட்யூல்ட ஆஸ்திரேலியா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கோலி குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் நான்காவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கூட மெல்போர்ன்ல நல்ல ஹிஸ்டரி ரெக்கார்டு இந்தியாவுக்கு இருக்கு. நிச்சயமா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மெல்போர்ன்ல நல்லாவே இருந்தது. ஆனா அந்த ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்த பிச், நாங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக கொடுத்த பிச் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பிச். அதாவது மைதானத்தில் இருக்கிற பிச்சுக்கும் எங்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக கொடுத்த பிச்சும் சுத்தமா சம்பந்தம் இல்லாத முற்றிலும் முரண்பாடான ஒரு பிச்சு தான் எங்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சுதந்திரமா பயிற்சி எடுக்க முடியாம ரசிகர்கள் எல்லாரையுமே அந்த பயிற்சி எடுக்கிற இடத்துக்கு உள்ள விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எங்களுக்கு பயிற்சி எடுக்கிறப்ப ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான்காவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் கடைசி 2 செஷன்ல இந்தியா 7 விக்கெட்டை இழந்து மோசமா தோல்வி அடைஞ்சோம். அப்ப மைதானத்தில் இருக்கிற செக்யூரிட்டி ரசிகர்கள் இப்படி எல்லாருமே மனதளவுல இந்திய பிளேயர்களை காயப்படுத்துற மாதிரியான செயல்ல ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கோலி குறிப்பிட்டிருந்தாரு. எல்லாத்தையும் கடந்து கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கூட இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்தது. ஆனா சிட்னி மைதானத்துல முழுக்க முழுக்க பவுன்சர் பால்களை வீசி இந்திய பிளேயர்கள் எல்லாரையுமே தாக்கி காயப்படுத்துற மாதிரியான மோசமான செயல்ல ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. இதனாலேயே பும்ரா அவர் இந்த கடைசி ஆட்டத்தில் காயம் ஏற்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக ஆஸ்திரேலியா போலர்கள் அவங்க இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்ல இந்திய பிளேயர்கள் கிட்ட தரக்குறைவா ஆஸ்திரேலியா மீடியா நடந்துகிட்டது. முக்கியமா ஆஸ்திரேலியா மீடியா எல்லாருமே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்திய பிளேயர்களை மோசமா சோசியல் மீடியாவில் விமர்சனம் செஞ்சது. இந்தியாவின் ஒரே நம்பிக்கையா இருக்கிற ஜஸ்பிரீத் பும்ரா அவரை டிஸ்டர்ப் பண்ணும் விதமா சாம் கான்ஸ்டாஸ் அவரை வச்சு பும்ரா, அதே போல பேட்டிங் பண்றப்ப ஜெய்ஷ்வால், டிராவிஸ் அவருடைய சர்ச்சையான செலிப்ரேஷன், அம்பையர்கள் முழுக்க முழுக்க அதிகபட்சமா ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டது. ஒவ்வொரு முறையும் இந்திய பிளேயர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போறப்பையும் வெளியே வர்றப்பையும் மனதளவுல ஆஸ்திரேலியா ரசிகர்கள் எல்லாருமே என்னையும் சரி, அதாவது கோலி அதே போல சிராஜ் இவங்க 2 பேரையுமே கடுமையா ரசிகர்கள் விமர்சனம் செஞ்சது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தற்போது இந்திய பிளேயர்கள் நாங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியாம தற்போது மோசமா இந்த தொடரை இழந்திருக்கோம். இதே மாதிரியான சம்பவம் வருங்காலங்களில் நடந்தா நிச்சயமா இந்திய பிளேயர்கள் யாருமே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த மாதிரியான தொடரை விளையாட மாட்டாங்க. இதுக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் நிச்சயமா அடுத்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு
விராட் கோலி கோபமாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியை ஆஸ்திரேலியாவிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க எல்லாருமே இவ்வளவு மோசடியில் அவங்க ஈடுபட்டதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.